இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. இந்த புதிய நாள்ல ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது. கடந்த நாட்கள் முழுவதுமாக அவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய விடியலையும் ஒவ்வொருவரையும் காண செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் இந்த நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒவ்வொரு காலை பொழுதும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அநேகருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்றாடம் கிடைக்கிறதென்றால் ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என்ற அர்த்தம். அவர் தன்னுடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் நமக்காக அனைத்தும் செய்யும்போது நாங்கள் அவருக்காக ஒரு மணித்துளியாவது செலவிடுறதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குடும்பத்தோட நல்ல உடல்நல சுகத்தோட பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அதற்காக நாங்கள் தொடர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவருடைய வாக்கு நம்பத்தக்கது. அவர் என்றும் நீதி உள்ளவரும் நேர்மையுள்ளவருமாய் எங்களோடு இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்துல எத்தனையோ மனுஷங்களை நாங்கள் சந்திக்கிறோம். சிலர் எங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வன், உன்னை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட்டு விட மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் காலம் மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது பலரிட வார்த்தைகளும் அது போலவே மாறி போகிறது. அந்த சமயத்துல எங்களுடைய இதயம் காயப்படும். நம்பியவர்கள் எப்படி செய்துட்டாங்களே என்று மனமுடைந்து போகும். அதை நினைச்சு நாங்கள் தனிமையை உணர்வோம். எங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று எங்களுடைய மனம் நினைக்க தோணும். ஆனால் மனுஷருடைய வார்த்தைகள் மாறலாம், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு போது மாறாது. அவர் சொன்னதுதான். அவர் அளித்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேறும். இன்றைக்கு நீங்க கண்ணீரோடு இருக்கலாம், ஒரு பிரச்சனையால மனவேதனையில் இருக்கலாம், ஒரு ஜபத்துக்கு இன்னும் ஒரு தீர்வு கிடைக்காதது போல இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்கள்கிட்ட கூறுறது இது மட்டும்தான். அன்பா மகனே மகளே, நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன் கண்ணீரை காண்கிற தகப்பன், உன் வேதனையை அறிந்திருக்கிற தகப்பன். நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் உன்னை விட்டு அகலமாட்டேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் அவருடைய வார்த்தையில் இருந்து அவர் தவறுவது கிடையாது. அவர் அமைதியாக இருக்கலாம், ஆனால் அவர் செயல்படாமல் இருந்தது கிடையாது. நமக்காக அவர் ஏற்கனவே வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பாதை சில நேரம் கடினமாக இருக்கலாம். எங்களுடைய நன்மைக்காகத்தான் அந்த கடினமான பாதையும் அவர் அனுமதிக்கிறார். அதனால நாங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் அதில் பயணிக்க வேணும். இன்றைக்கு நீங்க உங்களோட நம்பிக்கையை மனுஷர்கள்ட மேல அல்ல, ஆண்டவர்கிட்ட வார்த்தையின் மேல வைங்க. உலகம் முழுவதும் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அனைவரும் மறந்தாலும் அவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க சேர்த்து வச்சது, நீங்க ஆசைப்பட்டது, உங்களோட வந்தது எல்லாம் உங்களை விட்டு போனாலும் சரி, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க அவரை தேடி போக மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா மட்டும்தான் அவரை தேடி போவீங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்க அவரை விட்டு தூர போனாலும் அவர் உங்களை மீண்டும் தேடி சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய அன்பு உன்னதமானது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களையும் உங்களுடைய மனதையும் ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கும்.
நீங்கள் எப்படி வாழணும், யாரை உங்களோட வாழ்க்கையில் முதன்மையாக கொள்ளணும்ன்றது இன்றைக்கு இந்த வார்த்தையினூடாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையும் உண்மையும் நான் நம்பியிருக்கிறேன். அந்த நம்பிக்கை உங்களை நிச்சயமாக சமாதானத்திலும் ஆறுதலிலும் வெற்றியிலும் திளைக்கச் செய்யும். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவருடைய சமாதானத்தாலும் ஆசீராலும் கிருபையாலும் நிரப்பி வழிநடத்துவாராக. ஆமேன்.